என் பேர் ஹேமலதா. யாலி 3.0 அப்படிங்கிறது எங்களுடைய போட்டோட நேம், எனர்ஜி போட் நேம். போட் வந்துட்டு ஸ்பீடாகவும் ஓடணும், நிறைய லேப்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பேஸ்ட் ஆன் ஆர் ரெக்வயர்மெண்ட்ஸ் we are using the twin propulsion system. மொனாக்கோல நடக்கக்கூடிய சர்வதேச படகு போட்டியில இந்தியாவில இருந்து கோவையை சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் இப்போ 3ஆம் ஆண்டா கலந்துக்கிறாங்க. பேட்டரியை கொண்டு இயங்கக்கூடிய படக வடிவமைச்சிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கோவை சரவணம்பட்டியில இயங்கிட்டு வரக்கூடிய குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் தான் இப்போ இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. டீம் சி சக்தி அப்படின்ற குழுவை சேர்ந்த 12 மாணவர்கள் பாத்தீங்கன்னா யாழி 3.0 அப்படின்ற ஒரு படக வடிவமைச்சிருக்காங்க. பேட்டரியை கொண்டு இயங்கக்கூடிய இந்த படகு இவங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த குழுவில் இருக்கக்கூடிய 12 மாணவர்கள் தான் மொனாக்கோ நாட்டுல நடக்கக்கூடிய சர்வதேச படகு போட்டியில கலந்துக்கிறாங்க. எனர்ஜி படகு சவால் 2024 அப்படின்ற போட்டியில தான் இவங்க கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காகவே இவங்க பிரத்யேகமா இந்த படகை தயார் செஞ்சதா சொல்லியிருந்திருக்காங்க. செய்தியாளர்கள் சந்திப்புல இவங்க இதை தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இவங்க இதுக்காக தங்களை தயார்படுத்திட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இந்த வருஷமும் இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு குழு, அது இவங்க தான் இதுல போய் கலந்துக்கிறாங்க. யாழி அப்படின்ற இந்த படகு பாத்தீங்கன்னா காந்த உந்து விசையை தேர்வு செஞ்சு அதன் மூலமா பயணிக்குது. இரட்டை உந்து விசை அமைப்பு மூலமா இது வடிவமைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நீர்க்கசிவு காரணமா ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்பையும் இது நீக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.